இந்த நம்ம இந்த அது என்னது கரிசலாங்கண்ணி இருக்குல்ல, கரிசலாங்கண்ணியை நல்லா காய்ச்சி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எனக்கு டை மாதிரி அடிச்சுக்கிடுவேன். நெருங்க நான் டை அடிக்கவே மாட்டேன். என் முடி நல்லா கருப்பாக தானே இருக்குது, டை அடிக்கவே மாட்டேன். கரிசலாங்கண்ணி தான் தேய்ப்பேன், அப்படியே டைரெக்டாக தேய்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் காய்ச்சி கொஞ்சம் சளி நிறைய இருக்குது, அதனால் நெருங்க இந்த கொஞ்சம் கத்திரிக்காய் தான் உள்ளே போட்டுருக்கேன். இந்த பச்சையை தேய்றது கத்திரிக்காய், அதுவும் இந்த கரிசலாங்கண்ணியும் போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இப்போ நான் டை மாதிரி அடிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா துணியில் புழிஞ்சிடணும், புழிஞ்சு ஊற்றி வச்சுக்கிட்டு அடிக்கணும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த டையே அடிக்க வேண்டாம், கரிசலாங்கண்ணி நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம். நான் சின்ன பிள்ளையிலேருந்து போட்டு எனக்கும் 63 வயசுக்கிட்ட ஆகியாச்சு. எனக்கு அது வந்து டை வந்து எனக்கு டையை அடிக்காமல் முடி நல்லா தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா நீங்கள் பாருங்க, டை அடிக்கலைன்னும் என் முடி கருப்பாக தான் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதனால் நீங்கள் டை அடித்து கிடாமல் இந்த சரியா கரிசலாங்கண்ணியை நல்லா புழிஞ்சி சும்மா டைரெக்டாக கூட போடலாம். நீங்கள் எண்ணெயில் போட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கிடச்சா கூட புழிஞ்சி கையை வச்சு கசக்கி நாங்கள் போடுவோம். சின்ன பிள்ளையிலேருந்து போட்டு எனக்கு முடி இன்னும் கருப்பாக ஆகலை, அந்த வெள்ளை ஆகலை. அதனால நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்கள்.